இன்றைய வீடியோல மக்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு பயன்படக்கூடிய 2 முக்கிய அறிவிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பக்கம் ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர் பற்றிய அறிவிப்பு, இன்னொரு பக்கம் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை இன்னும் விரிவுபடுத்தும் திட்டம். இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பயன் கிடைக்கும், எப்போ இருந்து இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும், இதற்காக எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, வாங்க ஒவ்வொன்றா சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல இலவச சிலிண்டர் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசின் அறிவிப்பின்படி அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 3 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடத்துல 3 சிலிண்டருக்கான பயன் கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சிலிண்டர் வாங்கிய பிறகு அதற்கான தொகை பயனாளர்களின் கணக்கு, அதாவது பயனாளர்களின் வங்கி கணக்கிலேயே நேரடியா வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,00,000 குடும்பங்கள் பயன் பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த திட்டம் எப்போ இருந்து செயல்பாட்டுக்கு வரும்? அறிவிப்பின்படி வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த திட்டத்துக்கான முழுமையான விதிமுறைகள் என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், யாருக்கு தகுதி இருக்கு, இந்த மாதிரியான முழுமையான விவரங்கள் அதிகாரப்பூர்வமா அரசாணை அல்லது வழிகாட்டுதல் வெளியான பிறகுதான் தெளிவாக தெரியும். அதனால இப்ப சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் லிங்கை பார்த்துட்டு அவசரப்பட்டு நம்பாதீங்க. அதுல பணம் செலுத்தாதீங்க. ஓடிபி மாதிரி முக்கியமான தகவல்களை யாரிடமும் கொடுக்காதீங்க. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் காத்திருப்பது பாதுகாப்பானது. சரி, அப்படியே யாருக்கெல்லாம் இந்த திட்டத்துல பயன் கிடைக்கும்னு பார்க்கலாம். தற்போதைய அறிவிப்பின்படி குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய் மிகாமல் இருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் உள்ளிட்ட நலிவடைந்த பிரிவினர்களுக்கு இந்த திட்டம் பயன் கிடைக்கும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சிறு மற்றும் குறு விவசாய குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற நலிவடைந்த குடும்பங்கள் குறித்து அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இறுதி தகுதி பட்டியல் மற்றும் விதிமுறைகள் அரசின் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதலில் உறுதி செய்யப்படும். எனவே உங்கள் குடும்பம் தகுதியானதா என்பதை தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு நம்ம சேனல்ல விரிவா பார்ப்போம். இப்போது இரண்டாவது முக்கிய அறிவிப்புக்கு வருவோம். இது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அறிவிப்பு. பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் வெற்றி பயணம் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச பயண வசதியை மேலும் பல பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. முதற்கட்டமாக மாநகரம் மற்றும் நகர பகுதிகளில் இயக்கப்படும் குறிப்பிட்ட அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யும் வசதி விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மாவட்டங்களுக்கு இடையே பயணம் செய்ய உதவும் வகையில் புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமின்றி பயணம் செய்யும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதனால நகரங்களில் மட்டும் இல்லாமல் வெளியூர் செல்லும் பெண்களுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் எப்போது முதல் செயல்படும்னு பார்ப்போம். அறிவிப்பின்படி தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் இந்த விரிவாக்கம் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆண்டுக்கு சுமார் 6 கோடி செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு வருமான உச்சவரம்பு அல்லாது எத்தனை முறை பயணம் செய்யலாம் என்ற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லைன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தகுதி பெற்ற பெண்கள் திட்ட விதி முறைகளுக்கு உட்பட்டு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய முடியும். அதே போல திருநங்கைகளும் இந்த இலவச பேருந்து பயண திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 அறிவிப்புகளும் இப்போது பொதுமக்கள் மத்தியில்
அதிக கவனம் பெற்றுள்ளது. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 2 அப்டேட்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அரசு அப்டேட்ஸ்க்கு மறக்காம சாய் பிரியா ஸ்டுடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.